அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷ பழைய ஹோம் கண்டெய்னர் தான். அதாவது நார்மல் ஷிப்பிங் கண்டெய்னரை வந்து கன்வர்ஷன் பண்ணி ஒரு அக்காமடேஷனுக்காக வந்து உருவாக்கின கண்டெய்னரு. நான் ஏன் இந்த பழைய கண்டெய்னர் காட்டுறேன் அப்படின்னா, புது கண்டெய்னரில் வந்து பார்த்தோம்னா யாருக்காக இருந்தாலும் அந்த கண்டெய்னரை பார்க்க நல்லாயிருக்கும், ஓ சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கிடுவாங்க. பட் ஆனால் அதோட உண்மையான நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நான் டோட்டலாக ஒரு கண்டெய்னரோட எக்ஸ்டீரியரை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஒரு ஹோம் கண்டெய்னரோட எக்ஸ்டீரியரை வந்து நான் காட்டுறேன், ப்ளஸ் டோரோட நான் காட்டுறேன். ப்ளஸ் அந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணியிருக்கிற டோரு, அப்புறம் அதோட விண்டோ, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த 10 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்குறோம். இப்போது இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் வந்து லாக் பண்ணுறது மெயினாக வந்து வீடுக்கு எப்படி வந்து டோர் முக்கியமோ அதே போல் இந்த கண்டெய்னருக்கு வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு வீட்டுக்கு உழைக்கிற மாதிரி உழைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த லாக் வந்து ரீசெண்டாக தான் வந்து மாற்றினது. இப்போ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லாக்கு தான் இது, நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே லாக்கு. இதோட பெரிய மெக்கானிசம்லாம் கிடையாது டோருக்கு, நார்மலான ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான். ஆனால் பார்த்தோம்னா இது 100% வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லாக்ஸ் கூட நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் சீப்பாக, இதை விட எக்ஸ்பென்சிவாகவும் ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ அவுட் சைடில் பார்த்தோம்னா இந்த கண்டெய்னர் வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், துரு பிடிச்சது ஒரு இடத்துல கூட தெரியாது. அந்த கார்னர் காஸ்டிங்கில் மழை பெஞ்சு தேங்கின தண்ணி தான் வந்து அந்த துருவாக இறங்கினது தெரியும். மற்ற எந்த இடத்துலையுமே வந்து துரு பிடிச்சதுக்காக எங்கேயுமே இருக்காது. ஏன்னா கண்டெய்னர் வந்து அவுட் சைடு வந்து பெயிண்ட்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தோம்னா வந்து கண்டெய்னரோட பவர் இன்லெட் கேபிள், அதாவது மெயின் பவரை வந்து உள்ளே வந்து கொடுக்கறதுக்கான அந்த ஒரு சப்போர்ட்டு. இப்போ இந்த விண்டோவோட ஃபினிஷிங்லாம் பார்த்தோம்னா தெரியும், எங்கேயுமே வந்து தண்ணி உள்ளே போகாத மாதிரி தான் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மேலேருந்து வர தண்ணியும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து ஷெட்டு கொடுத்துருக்கிற மாதிரியே அதே மாதிரி விண்டோ ஷெட்டு, சின்ன ஷெட்டு ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ இதில் கூட பாருங்கள், இந்த ஒரு சின்ன சின்ன பாட்டில் கூட வந்து ஒரு கண்டெய்னர் வந்து துருப்பிடிக்காத இடத்துல இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னரோட விண்டோ நம்ம பார்த்தோம். இந்த விண்டோவோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துலையே ஒரு இடத்துல கூட துரு பிடிக்கல அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதில் போட்டிருக்கிற இந்த சிலிக்கான் சீலிங்லாம் பார்த்தோம்னா லைஃப் டைமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற சிலிக்கானோட கிரேடை பொறுத்து இந்த சிலிக்கான் குவாலிட்டி வந்து லாங் லைஃப்காக வரும். ஸோ இப்போ இந்த விண்டோஸை எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த விண்டோஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும், இதெல்லாம் அலுமினியம் பீடிங்கில் தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரியாக்ட் ஆகி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபினிஷிங்லாம் வந்து அலுமினியம் ஃபினிஷிங் வந்து இதெல்லாம் நாம் கொடுக்குறோம். இப்போது இந்த கண்டெய்னரோட இன்டீரியர் பார்த்தோம்னா இதில் நல்லா தெளிவாக தெரியுது, 2 சுவிட்ச் பாக்ஸ் தெரியுது. இதோட பவர் லைன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாம் இப்போது கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த பவர் லைன்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னர்ஸில் பார்த்தோம்னா வந்து ஒரு கேப்பிங் கேசிங் கொடுத்துருப்பாங்க. 2 இன்ச் அகலத்துலையோ 1 இன்ச் அகலத்துலையோ நம்ம என்னென்ன ரெக்யர்மெண்ட் உள்ள எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றபடி பார்த்தோம்னா அந்த கேப்பிங் கேசிங் இருக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன் கேப்பிங் கேசிங் அப்படின்னா அதோட கேப்பை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒயர் ஏர் போயிடுச்சுன்னா நம்மளே மாற்றிக்கலாம். உள்ளே நம்ம என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றபடி வந்து இதுக்குள்ளே இருக்கிற டிபி பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா 2 லைட்டு, ஒரு ஏசி, 2 பவர் பாயிண்ட்டு, அதுக்கு தகுந்தபடி ஒரு 3 எம்சிபி கொடுத்துருக்காங்க, ஏசி ஸ்டார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்காக பார்த்தோம்னா ஒரு வெதர் ப்ரூஃபோட வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து வெதர் ப்ரூஃபோட வந்து ஒரு டிபி பாக்ஸு. இதோட ஒயரிங் எல்லாம் பார்த்தோம்னா நீட்டாக இருக்கும், கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேசபிள் பண்ணிக்கலாம். இதோட எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கை வந்து கரெக்டாக ஈஸியாக வந்து ட்ரேசபிள் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ ஏசிக்குன்னு தனியாக ப்ரொவிஷன் கூட கொடுத்துக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னரோட இன்டீரியர் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தோம்னா ஒயிட் கலர் ப்ளைவுட்டில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த இன்டீரியர் கார்னர் எல்லாமே பார்த்தோம்னா அலுமினியம் பீடிங்கில் வந்து இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த அலுமினியம் பீடிங்கில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, மற்றதில் உட்டனில் பண்ணலாமே அப்படின்னா உட்டனில் பண்ணலாம், ஆனால் அது கண்டிப்பாக வந்து லாங் டியூரபிளாக இருக்கணும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அடுத்த பதிவில் இந்த ஹோம் கண்டெய்னரோட சிறப்பம்சத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.